viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 1 எக்ஸாம்பிள் நம்பர் 1.1 பார்க்கலாம். ஏவோட செட் கொடுத்துருக்காங்க, பியோட செட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எக்ஸசைஸை பொறுத்தவரை இந்த ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அது தெரிஞ்சாலே நிறைய 2 மார்க்ஸை நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு சம்மோட சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஏ கிராஸ் பி, ஏவோட செட் எழுதிக்கோங்க, கிராஸ் பியோட செட் எழுதிக்கோங்க. இப்போது இது ரெண்டும் கிராஸ் பண்ணணும்னா இதில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையும் இதில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையும் நீங்கள் ப்ராக்கெட் பண்ணி எழுதணும். ஸோ ஒரு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 2, அடுத்தது 1 3. இப்போ 1 வச்சு இது ரெண்டுமே ப்ராக்கெட் பண்ணி எழுதிட்டிங்க. அடுத்தது 3யை வச்சு 3, 2 3, 3. நெக்ஸ்ட்டு 5, 2 5, 3. ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது பி கிராஸ் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு பியோட செட்டை எழுதிக்கோங்க, கிராஸ் ஏவோட செட்டை எழுதிக்கோங்க. இப்போ அதே மாதிரியே இது ப்ராக்கெட் பண்ணி எழுத போகிறீங்க. 2, 1 2, 3. நெக்ஸ்ட்டு 3யை வச்சு 2 வச்சு 2, 1 2, 3 2, 5. அடுத்தது 3யை வச்சு 3, 1 3, 3 3, 5. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கம்ப்ளீட்டட். செகண்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ ஈக்குவலாக இருக்கா கேட்குறாங்க. இஃப் நாட் ஒய், அப்படி அது ஈக்குவலாக இல்லைன்னா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்தே நம்மளால் செகண்ட் பார்ட்டுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் பார்த்திங்கன்னா ஒரே போலவே இல்லை. அதாவது ஃப்ரம் 1 and 2 we conclude A cross B நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. அதாவது இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே 1, 2 இருக்குது, ஆனால் இங்கே 2, 1 இருக்குது. இங்கே 1, 3 இருக்குது, இங்கே 3, 1 இருக்குது. ஸோ இது அப்படியே மாறி மாறி ரிவர்ஸில் இருக்குது. அதனால் அது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது அப்படின்னு செகண்ட் கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடுறோம். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, என் ஆஃப் ஏ கிராஸ் பி. என் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ கிராஸ் பியில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அது எண்ணி பார்த்திங்கன்னா அதுதான் என் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பி எவ்வளோ, 1 2 3 4 5 6. ஸோ மொத்தம் 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதே போல் என் ஆஃப் பி கிராஸ் ஏ கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏவாக இருக்குது. இப்போது இது என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பிக்கு ஈக்குவலான்னு கேட்குறாங்க. என் ஆஃப் ஏ அப்படின்னு என்ன அர்த்தம், ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது என் ஆஃப் பி. என் ஆஃப் பி, பியில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. என் ஆஃப் ஏ 3, என் ஆஃப் பி 2. அப்போ 3யும் 2வும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அது கூட நம்மளுக்கு 6ன்னு கிடச்சிரும். கரெக்டாக? இப்போது அவங்க சொன்ன மாதிரி என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் 6, என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் 6, என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி அது கூட 6. அப்போது அவங்க கேட்ட மாதிரி இது மூணுமே ஈக்குவலாக இருக்குது. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? இப்போ லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் இம்பார்ட்டன்ட் சம்ஸை என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.